அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி சாப்பிட்டு போனேன். 4 பேருக்கு நீ சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருக்கும். நான் செய்கிறேன் வாங்க. நம்ம கிச்சன் உள்ள போகிறோம். கிச்சன் உள்ள போட்டு காடி சவர் அப்புறம் இவங்களாம் பார்த்தீங்கன்னா வீட்டோட அருவி செம்மையாக நடந்து போவோம். நான் சொன்னேன் என்ன பண்ணோம். ஹாய் சொல்லு. ஹாய். இங்கே பார்த்தீங்கன்னா இதே எங்கள் பூனை செம்மையாக குத்தி போத்திருக்கு. பார்த்தீங்கன்னா எங்கள் பூனை செம்மையாக குத்தி போத்திருக்கு. அழகாக இருக்க பாருங்க. வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இதே எங்கள் பூனை காய்ஸ் எங்கள் குத்தி போத்திருக்கு. பார்த்தா சும்மா 2 அம்பியை இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லாம் பானிபூரி ரெடி பண்ணிருக்காங்க. அதுக்கு வந்து கருவேப்பிலை வேணும். நல்லா பார்த்துப்பாங்க. எங்க அம்மா நல்லா பார்த்துப்பாங்க. நல்லா வளருவாங்க. அத்தா இங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு வந்து பானிபூரி கோபி மஞ்சூரியன். பானிபூரி கோபி மஞ்சூரியன். அதேதான் அதுக்கான இன்கிரீடியன்ட்ஸ். பானிபூரில ஒண்ணு ஊத்துவாங்களே பானி பானிபூரிக்கு அப்புறம் உருளைக்கிழங்கு அப்புறம் அதுதான் சன்னா ஊத்துவாங்க. எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்போ அடுத்து மிஸ் ஆகும். எல்லாம் ரெடி ஆயிட்டு இப்போ சைனிஸ்க்கு ரெடி ஆயிடுமா நீங்க சாப்பிடலாம். எல்லா பேர் சாப்பிடலாம். சனா வெறும் மிளகாத்தூள் வேணுமா? வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள். பானிபூரி ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லு. பானிபூரி ரெடி ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பானிபூரி வந்து ரெடி ஆயிடுச்சு. பூரி ரெடியாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மசாலா, உருளைக்கிழங்கு, சில்லி பவுட்ரு, சால்ட்டு இது ரெடி. பானி வந்து எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி ப்ளஸ் வந்து சால்ட்டு அப்புறம் லெமன் நாங்கள் போட்டுக்கிட்டோம். உங்கள்கிட்ட ஆம்ச்சூர் பவுடர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படி இருக்கு? 2 1 go. 2 1 go. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் செய்கிறதுக்கு காலிஃப்ளவர் வந்து நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம். காலிஃப்ளவர் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு அதை சுடு தண்ணியில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சம் அரிசி மாவு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் பவுட்ரு, கொஞ்சம் சிக்கன் 65 பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படி ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மஞ்சூரியன் செய்யறதுக்காக தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம். ஆனியன், கேப்சிகம், இது வந்து ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற ஆனியனு ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆனியன், கார்லிக் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது சோயா சாஸ், இது வந்து டொமேட்டோ சாஸ். அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம அதில் ஆட் பண்ணணும். அப்போ நான் காமிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பூண்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட இது இல்லைன்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். அடுத்து வந்து கேப்சிகமும் ஆனியனும் போடுறோம். இது வந்து கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் அளவுக்கு சாட்டே பண்ணணும்.
இப்போ வந்து சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். சிம் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக போட்டுக்கோங்க. சும்மா ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணதும் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருக்கீங்க இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா சாட்டே பண்ணுங்கள். லைட்டாக திக்காகும். திக்கான உடனே நீங்கள் காலிஃப்ளவரை போட்டு இறக்கிடலாம். இப்போ வந்து காலிஃப்ளவரை ஆட் பண்ணலாம். இறக்கும் போது ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி இறக்கிடலாம். ஓகே, நீங்கள் சாட்டே பண்ணிட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்டு. எப்படி இருக்கு சொல்லுங்க. சூப்பர். எப்படி இருக்கு? சூப்பர். பண்ணலாம்.